1967 ஆட்சிக்கு வந்தார்கள். ரூபாய்க்கு ஒருபடி அரிசி என்று சொன்னார்கள். 2016 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு போட்டார்கள். ஆக என்ன காரணம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்ப காங்கிரஸ்காரன் சொன்னா 67 படி அரிசி அண்ணாச்சி, அரிசி விலை என்னாச்சுன்னு சொன்னான். அரிசி விலை ஏறி போச்சு. அப்ப கேட்டான் காங்கிரஸ்காரன். ஆக அந்த மாதிரி கலைஞர் பொய்யான வசனங்களை சொல்லி மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மனம் உண்டு சொன்னார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவோம் சொன்னார். இந்த வசனங்கள் எல்லாம் கேட்டுதான் நாம ஓட்டு போட்டோம் உதயசூரியனுக்கு. கலைஞர் கருணாநிதி வந்தார். அவர் என்ன செஞ்சார்? சாராய கடையை திறந்து வச்சு இந்த நாட்டு மக்களை நடுத்தருவில் நிற்க வைத்தது. குடிமக்களை, குடியான மக்களை குடிகார மக்களாக குடியை கொடுத்து நமது குடியை எடுத்தது கலைஞர் கருணாநிதி தான் என்பதை நீங்கள் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும். கலைஞர் கொடுத்தார் குடி. எம்ஜிஆர் எவ்வளவு அழகாக நடித்தார், எவ்வளவு அழகாக பாடினார். என்ன சொன்னார்? என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொன்னார். எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆரோட பானுமதி அம்மா பாடும், காடு விளைஞ்ச மச்சான் கையங்காலம் தானே மெச்சம் அப்படி அந்த அம்மா சொல்லும். அதுக்கு எம்ஜிஆர் சொல்வார், நாளை வரப்போவது நம்மாட்சி, நானே போட போறேன் சட்டம், நாடு நலம் வரும் திட்டம். எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்தாரு, அந்த சட்டத்தை போட்டாரா, திட்டத்தை கொண்டு வந்தாரா, நமது வறுமையை விரட்டினாரா, நமது வாட்டத்தை போக்கினாரா, நமது கஷ்டத்தை நீக்கினாரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எம்ஜிஆர் ஒரு கூத்தாடி இந்த நாட்டை ஆண்டு ஏமாற்றி விட்டு சென்றான். அதோடு மட்டும் நிக்கிறான இளைஞர்கள். இன்னைக்கு இன்னொரு கூத்தாடியை போய் பார்க்கலாம், சூப்பர் ஸ்டார்னு. இந்த கூத்தாடி வந்து என்ன செய்ய போறான்? எதை கேட்டாலும் நான் இமயமலைக்கு போய் கேட்டு வந்து சொல்றாங்க. இவன் வந்து என்ன செய்ய போறான்? என்ன தெரியும் இந்த நடிகர்களுக்கு? இந்த நடிகர்களுக்கு நாடாளுக்கு என்ன யோசனை இருக்கிறது? திரைக்கதை எழுதிய கலைஞரை பார்த்து விட்டோம், நடிகராக இருந்த எம்ஜிஆரை பார்த்து விட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட சோழிதானே என்று ஜெயலலிதா பாடினார். இவர் எம்ஜிஆருடைய மனைவி என்று ஜெயலலிதாவையும் பார்த்துட்டோம். 3 நடிகரை பார்த்துட்டோம். 4வதா ஒரு ரஜினிகாந்த் பார்க்கணுமா? அவர் வந்து என்ன செய்ய போறாரு? அவரு கங்கையும் காவேரியும் இணைக்கிறாரு. இது எப்ப இணைக்க முடியும்? சிந்திச்சியா? இதை சிந்திச்சு பார்க்கணும். அவர் சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். ஆனா ஐயா ஒரு செய்தி சொன்னார் நம்ம பூம்புகார் மாநாட்டில். அப்ப தெரிஞ்சது யார் சூப்பர் ஸ்டார். பாபா படம் வந்தப்ப தெரிஞ்சது. ஆக எதற்கு சொல்லணும்? இந்த நடிகர்கள் நாடு ஆளுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? ஆனால் இன்றைக்கு 2 மணி நேரம் பத்தாது. இந்த 52 ஆட்சிக்கு வந்து இந்த 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை நாசப்படுத்தி சீரழித்த அந்த நாசத்தை பற்றி 2 மணி நேரம் நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக பேசுவார். நாடு நாசமாய் கிடைக்கின்றது, இந்த நாசத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை சரி செய்கின்ற திட்டத்தையும் சொல்வார். இப்படிப்பட்ட ஒரு படித்த அறிவாளிக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் இந்த நாடு நன்றாக இருந்திருக்கும். நீ சிந்திச்சு பார்க்கணும். அமெரிக்காவில் போய் ஆடு தரேன் மாடு தரேன் சொன்னாங்க, ஓட்டு போடுவானா? ஆனா இந்த மக்களுக்கு ஆடு தரேன் மாடு தரேன் சாராயம் கொடுக்கறேன்னு குடிச்சிட்டு நாம் ஓட்டு போறோம்னா எப்படி வாழ்ந்தவர்கள் நாம்? இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? சாராய கடை முன்னால போராடிட்டு இருக்காங்க. எப்படி வாழ்ந்த பெண்கள்? தனக்கு நீதி கேட்டு போராடிய கண்ணகி பிறந்த மண். தன் கணவன் குற்றமற்றவன், தன் கணவனை குற்றவாளி என்று கொலை செய்தாய் என்று மதுரை பாண்டிய மன்னனை எதிர்த்து போராடினால் அந்த கண்ணகியின் வழிவந்தவர்கள். தொடர்ச்சி வந்த புலியை முரத்தால் அடித்து விரட்டினால் வீர தமிழச்சி அவருடைய வழிவந்த பெண்கள் நீங்கள். இன்றைக்கு எங்கள் தாலியை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். வரலாற்று புறநானூறு பெருமைகளை பேசிய கலைஞர் கருணாநிதி அவர்களே, நீங்கள் தானே சொன்னீர்கள் தமிழ்நாட்டு பெண்களின் பெருமையை பற்றி. போர் என்று வந்தால் அயல் நாட்டுக்காரன் போர் எடுத்து வந்தால் கணவன் கையில் வாள் கொடுத்து புன்சிரிப்போடு போருக்கு அனுப்புவாள். போரிலே கணவன் மாந்தான் என்ற செய்தி கேட்டாலும் பால்குடி மாறான பிள்ளை கையில் வாள் கொடுத்து போருக்கு அனுப்புவாள் தனது பிள்ளையும். தனது பிள்ளையும் போரிலே இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டால் அந்த தாய் ஓடி சென்று பார்ப்பாள்.